புயலுக்கு முன் காற்றில் தங்கியிருக்கும் சக்தியை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு விசித்திரமான அமைதி, ஆனால் அதற்குள் மறைந்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு. உங்கள் மிகவும் விலைமதிப்பற்ற சக்தியை வீணாக்கப் போகிறீர்கள் போது இதே போன்ற ஒரு சூழ்நிலை உங்கள் உடலுக்குள் ஏற்படுகிறது. நவீன சமூகமும் மருத்துவ அறிவியலும் வெறும் ஒரு எளிய திரவம் என்று நிராகரிக்கும் இந்த ஆற்றலை பாதுகாப்பதற்காக இமயமலை யோகிகள் தங்கள் முழு வாழ்க்கையையும் ஏன் அர்ப்பணிக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு கண இன்பத்திற்காக நீங்கள் வடிகாலில் ஊற்றும் விந்து ஏன் இந்திய யோகாவில் வாழ்க்கையின் அடித்தளமாகவும் தெய்வீக பிரசாதமாகவும் கருதப்படுகிறது? இன்று மக்கள் பேசுவதற்கு கூட பயப்படும் அல்லது வெட்கப்படும் ஒரு இரகசியத்தை நாம் வெளிப்படுத்தப் போகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், இது வெறும் காமத்தின் விஷயமல்ல. இது உங்கள் இருப்பு, உங்கள் சக்தி மற்றும் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய விஷயம். இன்று ஒரு நபர் இந்த ஆற்றலை 30 நாட்களுக்கு, ஆம், ஒரு மாதத்திற்கு மட்டுமே தங்களுக்குள் வைத்திருந்தால் அவர்களின் உடலில் என்ன நடக்கும் என்பதை கற்றுக்கொள்வோம். இது அறிவியலை கூட ஆச்சரியப்படுத்தும் ஒன்று. உங்கள் ஆன்மாவை நடுங்க வைக்கும் கணிதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஒரு துளி விந்துவை உற்பத்தி செய்ய உடல் எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டும்? அதை நீங்கள் தற்காலிக இன்பத்திற்காக வீணாக்கும்போது நீங்கள் உண்மையில் உங்கள் சொந்த மரணத்தை அழைக்கிறீர்கள். எனவே உங்கள் உணர்வை ஒருமுகப்படுத்தி தெய்வீகத்தை அடைய இரத்தம், சதை மற்றும் மஜை வழியாக ஒரு நபர் செல்லும் உடலின் பிரபஞ்சத்திற்குள் ஒரு பயணத்தில் என்னுடன் வாருங்கள். முதலில் நம் உடலை ஒரு இயந்திரமாக அல்ல, ஒரு வேதியியல் ஆய்வகமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த உடல் 24 மணி நேரமும் வேலை செய்கிறது. நீங்கள் உண்ணும் ரொட்டி, நீங்கள் குடிக்கும் தண்ணீர் மற்றும் நீங்கள் உண்ணும் பழம், உடல் அவற்றை அப்படியே பயன்படுத்துவதில்லை. அது அவற்றை உடைத்து, சமைத்து, அவற்றின் சாரத்தை பிரித்தெடுக்க வேண்டும். ஆயுர்வேதம் நம் உடலுக்குள் இரைப்பை நெருப்பு என்று அழைக்கப்படும் ஒரு நெருப்பு எரிகிறது என்று கூறுகிறது. இந்த நெருப்புதான் வாழ்க்கை. நீங்கள் துளி உணவை உங்கள் வாயில் வைக்கும்போது ஒரு நீண்ட பயணம் தொடங்குகிறது. இந்த பயணம் 7 நிலைகளை கடந்து செல்கிறது. இந்த 7 நிலைகள் ஆயுர்வேதத்தில் 7 உலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு ஏணி. ஒவ்வொரு படியும் முந்தையதை விட தூய்மையானது, நுட்பமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. இந்த ஏணியின் கடைசி படி மிக உயர்ந்த சிகரம் விந்து. இந்த செயல்முறையை ஆழமாக புரிந்து கொள்வோம். இதனால் அடுத்த முறை உங்கள் மனம் நழுவும்போது நீங்கள் இழக்கப் போவது என்ன என்பதை நினைவில் கொள்வீர்கள். நீங்கள் உணவை உண்ணும்போது அது வயிற்றுக்குள் சென்று ஜீரணமாகிறது. இரைப்பை நெருப்பு அதை சமைக்கிறது. இந்த சமைத்த உணவிலிருந்து உருவாகும் முதல் சாரம் ரசம் என்று அழைக்கப்படுகிறது. உணவு ரசமாக மாற சுமார் 5 நாட்கள் ஆகும். இந்த ரசம் உடல் முழுவதும் சுழன்று அதை வளர்க்கிறது. ஆனால் உடல் அங்கு நிற்காது. இந்த ரசத்திற்குள் ரசக்னி என்று ஒரு நெருப்பு இருக்கிறது. இந்த ரசக்னி அதை மீண்டும் சமைக்கிறது. மேலும் ரசத்தின் சிறந்த பகுதியான கிரீம் இரத்தமாக மாறுகிறது. ரசம் இரத்தமாக மாற இன்னும் 5 நாட்கள் ஆகும். அதாவது நீங்கள் 10 நாட்களுக்கு முன்பு சாப்பிட்ட உணவு இப்போது உங்கள் உடலில் இரத்தமாக சுழல்கிறது. இப்போது இந்த இரத்தம் கூட நிலையானது அல்ல. இரத்த அக்னி, இரத்த நெருப்பு இந்த இரத்தத்தை சமைக்கிறது. இரத்தத்தின் கரடுமுரடான பகுதி இரத்தமாகவே உள்ளது. ஆனால் நுண்ணிய பகுதி சதையாக மாற்றப்படுகிறது, அதாவது உங்கள் தசைகள். பின்னர் சதை செரிக்கப்பட்டு கொழுப்பாக மாறுகிறது. கொழுப்பு இது உடலை உயவூட்டி பாதுகாக்கிறது. கதை அங்கு முடியவில்லை. இந்த கொழுப்பு மீண்டும் செரிக்கப்பட்டு அஸ்தி, எலும்புகளாக மாறுகிறது. எலும்புகளுக்குள் ஒரு நெருப்பு ஏறுகிறது. எலும்புகளின் சாரத்தை வெளியே இழுத்து மஜ்ஜையாக எலும்புகளுக்கிடையே உள்ள குழி, சிவப்பு இரத்த அணு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது, மாற்றுகிறது. இறுதியாக மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கிறது. மஜ்ஜை முழுமையாக சமைக்கப்படும் போது, அது அதன் தூய்மையான நிலையில் இருக்கும்போது விந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. விந்து உடலின் இறுதி தயாரிப்பு. அது உடலின் சாராம்சம். இப்போது கணிதத்தை செய்யுங்கள். ரசத்திலிருந்து தண்ணீர், இரத்தம் வரை, இரத்தத்திலிருந்து சதை வரை, சதையிலிருந்து கொழுப்பு வரை, கொழுப்பிலிருந்து எலும்புகள் வரை, கொழுப்பிலிருந்து மஜ்ஜை வரை, மஜ்ஜையிலிருந்து விந்து வரை. ஒவ்வொரு கட்டமும் தோராயமாக 5 நாட்கள் ஆகும். அதாவது இன்று நீங்கள் உண்ணும் உணவு விந்துவிற்கான பயணத்தை 30 அல்லது 40 நாட்களுக்குள் நிறைவு செய்யும். நீங்கள் ஒரு கணம் இன்பத்திற்காக கழுவும் விந்து துளி, உங்கள் உடல் அதை உருவாக்க 1 மாத கடுமையை தாங்கியுள்ளது. உங்கள் உடலின் உறுப்புகள், உங்கள் சிறுநீரகங்கள், உங்கள் கல்லீரல், உங்கள் இதயம் அந்த உணவை இந்த தங்கத் துளியாக மாற்ற இரவும் பகலும் உழைத்துள்ளன. வேதங்களில் ஒரு பயங்கரமான சமன்பாடு உள்ளது. அது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஒருவர் 40 கிலோ உணவை உண்ணும்போது அது தோராயமாக 1 கிலோகிராம் இரத்தத்தை உற்பத்தி செய்கிறது. மேலும் 100 சொட்டு இரத்தம் எரிக்கப்படும் போது
ஒரு துளி விந்து மட்டுமே உருவாகிறது என்று அது கூறுகிறது. இது வெறும் பழமொழி அல்ல, இது ஆற்றலின் மாற்றம். டன் கணக்கில் பூக்களை நசுக்கிய பிறகு ஒரு சிறிய பாட்டில் வாசனை திரவியம் உருவாக்கப்படுவது போல விந்து உங்கள் உடலின் வாசனை திரவியம். அது உங்கள் வாழ்க்கையின் சாராம்சம். இயற்கை ஏன் இந்த திரவத்தை இவ்வளவு விலைமதிப்பற்றதாகவும் அடர்த்தியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்கியது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஏனெனில் அதன் நோக்கம் அர்ப்பணமானது அல்ல, அதன் நோக்கம் படைப்பு. இந்த சக்திதான் ஒரு புதிய வாழ்க்கையை பிறப்பிக்க முடியும். அதன் சொந்தத்தை கொண்ட ஒரு செல். அது மூளை இல்லை, ஆனால் அது புத்திசாலித்தனத்தில் ஆழமாக பதிந்திருப்பதால் அது ஒரு முழு மனிதரின் வரைபடத்தையும் வைத்திருக்கிறது. அவர்களின் கண்கள் எப்படி இருக்கும், அவர்களின் தலைமுடி எப்படி இருக்கும், அவர்களின் புத்திசாலித்தனம் எப்படி இருக்கும், இவை அனைத்தும் அந்த ஒரு சிறிய துகளில் மறைந்துள்ளது. இது DNA என்று அழைக்கப்படுகிறது. மேலும் விந்து அந்த DNAவின் கேரியர் ஆகும். நீங்கள் இந்த சக்தியை உடலிலிருந்து வெளியேற்றும் போது நீங்கள் ஒரு திரவத்தை மட்டும் வெளியேற்றவில்லை, உங்கள் உடலின் சாரத்தையும் உங்கள் எலும்புகளின் சாற்றையும் உங்கள் மூளையின் சக்தியையும் நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள். அதனால்தான் அதிகப்படியான இன்பத்திற்கு பிறகு ஒரு நபர் உடனடியாக பலவீனமாக உணர்கிறார். அவர்கள் சீத்தடு தூக்கத்தை உணர்கிறார்கள், அவர்களின் கால்கள் நடுங்குகின்றன, அவர்கள் சோகத்தை உணர்கிறார்கள். அறிவியல் இதை போஸ்ட் கோயிடல் ட்ரிஸ்ட் என்று அழைக்கிறது. ஏனென்றால் உடல் துக்கத்தில் இருக்கிறது. இவ்வளவு கடின உழைப்பால் குவித்த புதையல் கொள்ளையடிக்கப்பட்டதாக உடல் அழுகிறது. ஆனால் காத்திருங்கள், அது விந்து உருவாவதற்கான கதை மட்டுமே. உண்மையான மந்திரம், உண்மையான மர்மம் அதன் பிறகு தொடங்குகிறது. விந்து உருவாக்கம் இறுதி நிலை அல்ல என்று யோகா அறிவியல் கூறுகிறது. இது வெறும் மூலப்பொருள், மற்றொரு முன்னோக்கி பாய்ச்சலுக்கான மூலப்பொருள். சாதாரண மனித விந்து கீழ்நோக்கி நகரும். கீழ்நோக்கி ஓட்டம் என்பது நீர் கீழ்நோக்கி ஓட்டம் கொண்டிருப்பது போல கீழ்நோக்கி ஓட்டம் கொண்டிருப்பதை குறிக்கிறது. பாலியல் ஆசையின் சிறிதளவு வெப்பத்துடன் இந்த விந்து உருகி உடலை விட்டு வெளியேறுகிறது. இது இயற்கையின் விதி. இதனால் இனங்கள் தொடர்ந்து பெருக முடியும். ஆனால் யோகி இயற்கையின் விதியை கடைபிடிப்பதில்லை. அதை எப்படி மாற்றுவது என்பது அவருக்கு தெரியும். இந்த விந்து வெளியேறுவதை நிறுத்தினால், அது உடலுக்குள் தக்க வைக்கப்பட்டால் ஒரு அற்புதமான செயல்முறை தொடங்குகிறது என்று யோகி அறிவார். இது உர்த்வரேதா என்று அழைக்கப்படுகிறது. உர்த்வரேதா என்பது மேல்நோக்கி பாயத் தொடங்கிய விந்து. நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் போது உங்கள் விந்துவை சேமித்து காம எண்ணங்களிலிருந்து விலகி இருக்கும்போது உடலுக்குள் சேமிக்கப்பட்ட விந்து மீண்டும் ஜீரணிக்க தொடங்குகிறது. உடல் மிகவும் புத்திசாலி. இந்த விலைமதிப்பற்ற புதையல் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படவில்லை என்பதை காணும்போது அது அதை வீணாக்க விடாது. அது அதை மறுசுழற்சி செய்கிறது. அது அதை மீண்டும் உறிஞ்சி இந்த விந்து இரத்தத்திற்கு திரும்பும்போது அது 8வது உலோகத்தின் வடிவத்தை எடுக்கும். இந்த 8வது மற்றும் இரகசிய உறுப்பு ஆயுர்வேதத்தில் ஓஜஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓஜஸ் என்ற சொல் ஆழமானது. ஓஜஸ் என்பது சோதனை குழாயில் நீங்கள் காணக்கூடிய ஒரு உடல் பொருள் அல்ல. ஓஜஸ் என்பது ஒரு பளபளப்பு, ஒரு பிரகாசம், ஒரு அதிர்வு. விந்து ஓஜஸாக மாறும்போது அது பொருளிலிருந்து ஆற்றலாக மாறுகிறது. இந்த ஓஜஸ் என்ன செய்கிறது? முதலில் இது உங்கள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. ஓஜஸ் இல்லாத ஒருவர் சிறிய விஷயங்களுக்கு பதட்டமடைகிறார். அவர்கள் பதட்டத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களின் கைகளும் கால்களும் நடுங்குகின்றன. மேலும் அவர்கள் பயத்தை உணர்கிறார்கள். ஆனால் ஓஜஸ் நிறைந்த ஒருவர் சிங்கம் போல பயமற்றவராக மாறுகிறார். மரணம் அவர்களை நேருக்கு நேர் சந்தித்தாலும் அவர்கள் கண் சிமிட்ட மாட்டார்கள். சுவாமி விவேகானந்தர் இதற்கு ஒரு பிரதான உதாரணம். இந்த ஓஜஸ் உங்கள் மூளைக்கான உணவு. விந்தணுவில் மூளை உருவாவதற்கு தேவையான அனைத்து கூறுகளும் உள்ளன என்பதை நவீன நரம்பியல் கூட அங்கீகரித்துள்ளது. லெசித்தின், கொழுப்பு, பாஸ்பரஸ் மற்றும் சிறப்பு வகை புரதங்கள். நமது மூளை மற்றும் முதுகு தண்டு செரிப்ரோஸ்பைனல் திரவம் எனப்படும் ஒரு சிறப்பு திரவத்தில் மிதக்கிறது. விந்துக்கும் இந்த திரவத்திற்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக யோகா கூறுகிறது. விந்து ஓஜஸாக உயரும்போது அது மூளைக்கு நேரடியாக ஊட்டமளிக்கிறது. இது புத்திசாலித்தனத்தின் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. நுண்ணறிவு என்பது வெறும் மனப்பாடம் செய்யாமல் உண்மையை நேரடியாக காணக்கூடிய ஊடுருவக்கூடிய ஒரு அறிவு. ஓஜஸ் தீர்ந்து போன ஒரு மாணவன் அதை 10 முறை படித்த பிறகும் நினைவில் கொள்ள முடியாது. அதே நேரத்தில் பிரம்மச்சாரி ஒருவன் அதை ஒரு முறை கேட்ட பிறகு அதை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டான். இது புகைப்பட நினைவகம் என்று அழைக்கப்படுகிறது. இது மந்திரம் அல்ல, இது மூளை பெறும் உயர்தர எரிபொருளின் விளைவு. வரலாற்றை பாருங்கள்.
உலகை மாற்றிய அனைத்து சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள், தத்துவ ஞானிகள் மற்றும் போர் வீரர்கள் தங்கள் வாழ்க்கையின் முக்கியமான காலங்களில் தங்கள் பாலியல் சக்தியை சேமித்து வைத்தனர். ஐசக் நியூட்டன், நிக்கோலா டெஸ்லா, லியோனார்டோ டாவின்சி, தயானந்தா சரஸ்வதி. டெஸ்லா தனது கண்டுபிடிப்புகள் அவரது பிரம்மச்சரியத்தின் விளைவாகும் என்று தெளிவாக கூறினார். அவர் தனது சக்தியை வீணாக்கவில்லை. எனவே அந்த ஆற்றல் அவரது மூளையில் மின்சாரமாக பிரகாசித்து பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தியது. நியூட்டன் இறந்தபோது அவரது உடலில் ஒரு துளி விந்து கூட காணப்படவில்லை. அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தனது ஆற்றலை உயர்த்தினார். இப்போது உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றக்கூடிய அந்த 30 நாள் பயணத்தை பற்றி பேசலாம். அடுத்த 30 நாட்களுக்கு உங்கள் சக்தியை வீணாக்காமல் இருக்க இன்று நீங்கள் தீர்மானித்தால் உங்கள் உடலிலும் மனதிலும் ஏற்படும் மாற்றங்களை வாராவாரம் ஆராய்வோம். முதல் வாரம் ஒரு போராட்டமாகவும் புயலாகவும் இருக்கும். இது மிகவும் கடினமான நேரமாக இருக்கும். முதல் நாள் முதல் 7ஆம் நாள் வரை நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க தொடங்கும்போது உங்கள் உடல் ஒரு பூகம்பத்தை அனுபவிக்கும். இதுவரை உங்கள் உடல் சில நாட்களுக்கு ஒரு முறை தொட்டி காலியாகி வருவதற்கு பழக்கமாக இருந்தது. எனவே அது அதே வேகத்தில் விந்துவை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் வெளியேறுவதை நிறுத்திவிட்டீர்கள். நீங்கள் வடிகால் அடைத்துவிட்டீர்கள். டோபமைனுக்கு அடிமையாகிவிட்ட உங்கள் மூளை கிளர்ச்சி செய்யும். விந்து வெளியேறுவதால் அவர் பெற்ற மலிவான உயர்வை அவர் விரும்புகிறார். நீங்கள் அமைதியற்றவராக உணர்வீர்கள். நீங்கள் கோபப்படுவீர்கள். உங்கள் மனம் அதை ஒருமுறை செய்ய உங்களை தூண்டும். பின்னர் நாளை முதல் நீங்கள் நிச்சயமாக பிரம்மச்சரியத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் தலை வெடிக்கப் போகிறது போல் உணர்வீர்கள். எனக்கு தூக்கம் வரல. ஆனா கொஞ்சம் நில்லுங்க. ஒரு ஆணோட உடம்புல டெஸ்டோஸ்டிரான் அளவு 7ஆவது நாள் உச்சத்தில் இருக்கும்னு அறிவியல் சொல்லுது. ரொம்ப பிரபலமான ஒரு அறிவியல் ஆய்வின்படி விந்து பாதுகாப்புல 7ஆவது நாள் இந்த அளவு தோராயமா 145% அதிகரிக்கிறது. டெஸ்டோஸ்டிரான்னா என்ன? அந்த ஹார்மோன் தான் உங்களை ஆணாக மாற்றும். இது உங்க குரலுக்கு ஆழமான குரலை தருது. இது உங்க எலும்புகளை பலப்படுத்துது. வெற்றி பெறணும்னு உங்களுக்குள்ள ஆசையை விதைக்குது. இந்த 7 நாட்களில உங்க சக்தி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சக்தியை நீங்க நிர்வகிக்கலனா நீங்க தூக்கிட்டு போனா மறுபடியும் அதே குழிக்குள்ள விழுந்துடுவீங்க. ஆனா நீங்க விடாப்பிடியா இருந்தா 7ஆவது நாளுக்கு பிறகு இந்த புயல் அமைதியடைய ஆரம்பிக்கும். 2ஆவது வாரம் உறிஞ்சுதல் மற்றும் பளபளப்பு. 7 நாட்களுக்கு பிறகு உண்மையான மந்திரம் தொடங்குகிறது. இதைத்தான் மறு உருவாக்கம்னு சொல்றோம். 8ஆவது நாளுக்கும் 14ஆவது நாளுக்கும் இடையில மனிதன் விந்து வெளியேறவில்லைன்னு உடல் உணரும்போது அவசர நிலை முடிந்து விட்டதுன்னு புரிஞ்சுக்கிறது. இப்போ உடல் சேமிச்ச விந்துவை உறிஞ்ச ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் வெளியே ஓடிட்டு இருந்த சக்தி எதிர் திசையில் பாய ஆரம்பிக்குது. நமது வேதங்களில் இது உர்தாரேத்தஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் மேல் நோக்கிய ஆற்றல் ஓட்டம். இந்த நேரத்தில் உங்களுக்குள் ஒரு விசித்திரமான அரவணைப்பை நீங்கள் உணர்வீர்கள். இது காய்ச்சலின் வெப்பமல்ல, இது தீவிரமானது. உங்களுக்கு குறைவான தூக்கம் தேவைப்படும். முன்பு 8 மணி நேரம் தூங்கிய பிறகும் நீங்கள் சோர்வாக எழுந்திருப்பீர்கள். இப்போது 6 மணி நேரத்திற்கு பிறகும் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் எழுந்திருப்பீர்கள். சோஃபாவில் படுக்கை வைத்த சோம்பல் மறைந்துவிடும். உங்கள் மூட்டு வலி குறையத் தொடங்கும். முன்பு பலவீனமாக இருந்த உங்கள் செரிமான அமைப்பு இரும்பை கூட ஜீரணிக்கும் திறன் கொண்டதாக மாறும். ஏனெனில் இப்போது இரைப்பை நெருப்பு விந்துவால் தூண்டப்படுகிறது. ஆனால் இங்கே மற்றொரு திருப்புமுனை இருக்கலாம். இது தட்டையான கோடு என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் முக்கியமானது. பலர் பயத்தில் கைவிடுகிறார்கள். 10 அல்லது 12ஆவது நாளிலே நீங்கள் மிகவும் மனச்சோர்வடையலாம். உங்களிடம் எந்த விருப்பமும் இல்லை என்பது போல் உணர்வீர்கள். நீங்கள் வெறுமையாக உணர்வீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை குறையலாம். உங்கள் ஆண்மை மறைந்து விட்டதாக நீங்கள் உணரலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். இது ஒரு நல்ல அறிகுறி. இதன் பொருள் உங்கள் மூளை தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. இது பழைய டோபமைன் பாதைகளை சரி செய்கிறது. ஒரு வீடு புதுப்பிக்கப்படும் போது முதலில் தூசி படிவது போல இந்த தட்டையான கோடு உங்கள் மூளையை சரி செய்கிறது. இந்த அமைதி புயலுக்கு பிறகு ஏற்படும் அமைதி அல்ல, ஆனால் புதிய கட்டுமானத்திற்கு முந்தைய அமைதி. இந்த கட்டத்தை தக்க வைத்துக் கொள்வது உண்மையான ஆண்மை. வாரம் 3 ஓஜஸ் மற்றும் ஈர்ப்பு. 15ஆம் நாள் முதல் 21ஆம் நாள் வரை இந்த மாற்றம் உலகிற்கு தெரியும். அது உங்கள் முகத்தில் தோன்றும். ஆயுர்வேதத்தில் இது ஓஜஸ் அல்லது ஓஜஸ் அழைக்கப்படுகிறது. விந்துபடுத்து உடலுக்குள் பாதுகாக்கப்படும் போது அது ஓஜஸாக மாறுகிறது. ஓஜஸ் என்பது உங்கள் உடலின் பளபளப்பு. இது உங்கள் ஒளி. இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி. விந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தங்கள் தோலமைப்பில் மாற்றங்களை அனுபவிக்கிறார்கள். முகங்களில் பருக்கள் மற்றும் முகப்பருக்கள் குணமடைய தொடங்குகின்றன. பல ஆண்டுகளாக நீடித்த கண்களுக்கு கீழே உள்ள கருவளையங்கள் நிரம்ப தொடங்குகின்றன. அவர்களின் கண்களில் ஒரு சிறப்பு பளபளப்பு தோன்றும்.
அதை நாம் தேஜஸ் என்று அழைக்கிறோம். உங்கள் கண்களின் விலைப்பகுதி முற்றிலும் வெண்மையாகவும் பளபளப்பாகவும் மாறும். மக்கள் உங்களை குறுக்கிடத் தொடங்குவார்கள். இப்போ என்ன சாப்பிட்றீங்க, என்ன கிரீம் யூஸ் பண்றீங்க, நீங்க ரொம்ப பளபளப்பா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஆனா இது வெறும் வெளிப்புற கிரீம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ உங்க முகத்துல பிரதிபலிக்கிறது உள்ளூர் பாஸ்பரஸ், கால்சியம், துத்தநாகம், லெசித்தின். நீங்க சாக்கடையில சுத்தப்படுத்துறதை நிறுத்தினது இப்போ உங்க முகத்துல தெரியுது. 3வது வாரத்துல இன்னொரு விசித்திரமான விஷயம் நடக்கும். மக்கள் உங்க மேல ஈர்க்கப்பட ஆரம்பிப்பாங்க. இது காந்த தன்மைன்னு சொல்லலாம். எல்லாரும் உயிர் சக்தி உள்ளவங்களை நோக்கி ஈர்க்கப்படுறது இயற்கை விதி. ஒரு பிரம்மச்சாரியின் ஒளி மிகவும் சக்தி வாய்ந்தது. அவங்க ஒரு அறைக்குள் நுழைந்த உடனேயே எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க முடியும். விலங்குகளும் குழந்தைகளும் கூட தூய ஆற்றலை உணர முடியும். அதனால உங்ககிட்ட வர விரும்புவாங்க. வாரம் 4 புத்திசாலித்தனமும் சூப்பர்மேனும். நாள் 22க்கும் நாள் 30க்கும் இடையில மிகப்பெரிய மாற்றம் உங்கள் தலைவெளியில நிகழும். அதாவது உங்கள் மூளையில. இது புத்திசாலித்தனத்தின் விழிப்புணர்வு என்று அழைக்கப்படுகிறது. நமது பண்டைய வேதங்களில் விந்து மன உணவு என்று அழைக்கப்படுகிறது. இது மூளை உணவு. நீங்கள் விந்துவை சேமிக்கும் போது உங்கள் மூளை மிக வேகமாக வேலை செய்ய தொடங்குகிறது. நினைவில் கொள்ள பல மணி நேரம் எடுக்கும் விஷயங்கள் இப்போது நிமிடங்களில் நினைவில் இருக்கும். உங்கள் மனதில் ஒரு மேகம் உங்கள் மனதை மூடுவது போல மங்கலாக இருந்தவை தெளிவாகிவிடும். உங்கள் செறிவு மற்றும் கவனம் மிகவும் கூர்மையாக மாறும். நீங்கள் எடுக்கும் எந்த பணியையும் நீங்கள் முடிப்பீர்கள். மனச்சோர்வு மற்றும் பதட்டம் கலையத் தொடங்கும். இன்றைய இளைஞர்கள் ஏன் மனச்சோர்வடைந்துள்ளனர்? ஏனெனில் அவர்களின் உயிர் சக்தி பலவீனமாக உள்ளது. பேட்டரி தீர்ந்துவிட்டால் உங்கள் மொபைல் போன் தவிர்க்க முடியாமல் செயலிழந்துவிடும். விந்து பாதுகாப்பு உங்கள் பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்கிறது. எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாகி விடுவீர்கள். நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையை பெறுவீர்கள். உங்களுக்கு யாருடைய ஒப்புதல் தேவையில்லை. மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படுவதில்லை. ஏனெனில் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். 30 நாட்கள் முடிந்ததும் கண்ணாடியில் ஒரு புதிய நபரை பார்ப்பீர்கள். உங்கள் குரல் கனமாகிவிடும். நீங்கள் பேசும்போது மக்கள் உங்கள் பேச்சை கேட்க விரும்புவார்கள். உங்கள் முதுகெலும்பு நேராகும். உங்கள் நடை ஒரு சிங்கத்தின் நடையை பெறும். ஆனால் நண்பர்களே, இந்த பாதை இது எளிதானதல்ல. நமது முழு சமூகமும், நமது ஊடகமும், நமது விளம்பரங்களும் அனைத்தும் நம்மை இன்பத்தை நோக்கி தள்கின்றன. காமம் என்பது வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்று அவை நமக்கு சொல்கின்றன. ஆனால் இது ஒரு பொய். காமம் என்பது ஒரு படி மட்டுமே, இலக்கு அல்ல. நீங்கள் இந்த படிக்கட்டில் ஏறி மேலே செல்ல வேண்டும், அங்கேயே நிற்கக்கூடாது. இப்போது கேள்வி எழுகிறது, இந்த சக்தியை எவ்வாறு சேமிப்பது? உடல் ரீதியாக மட்டும் விந்துவை அடக்கி வைத்திருப்பது போதுமா? இல்லை. நீங்கள் விந்துவை அடக்கி மேல் நோக்கி செலுத்தாவிட்டால் அது தீங்கு விளைவிக்கும். அது விரக்தியாக மாறும். அது கோபமாக மாறும். அதனால்தான் யோகா உருமாற்ற நுட்பங்களை விவரிக்கிறது. முதல் விஷயம் உணவு முறை. நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் மனமும் அப்படிதான் இருக்கும். விந்து நேரடியாக உணவுடன் தொடர்புடையது. நீங்கள் அதிகமாக மிளகாய், காரமான உணவு, அதிக வெப்பம், இறைச்சி, மது, வெங்காயம் அல்லது பூண்டை உட்கொண்டால் அது உடலில் ராஜசீக வெப்பத்தை உருவாக்கும். இந்த வெப்பம் விந்துவை உருக்கும். விந்து உயிர் வாழ முடியாது. அதனால்தான் பிரம்மச்சாரி சாத்வீக உணவை உட்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார். பால், நெய், பாதாம் மற்றும் பழங்கள். இந்த பொருட்கள் விந்துவை தடிமனாக்குகின்றன மற்றும் குளிர்விக்கின்றன. இரண்டாவதாக தொடர்பு மற்றும் எண்ணங்கள். விந்து உடலை விட்டு வெளியேறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மனதிலிருந்து வெளியேறுகிறது. நீங்கள் ஒரு பாலியல் காட்சியை காணும்போது அல்லது பாலியல் சிந்தனையை நினைக்கும்போது உடலுக்குள் உள்ள ரசாயனங்கள் மாறுகின்றன. பிட்யூட்டரி சுரப்பி ஹார்மோன்களை வெளியிடுகிறது. மேலும் உடல் அசையத் தொடங்குகிறது. அதனால்தான் யோகிகள் கண்களை பாதுகாப்பது விந்துவை பாதுகாப்பது என்று கூறுகிறார்கள். உங்கள் கண்களையும் காதுகளையும் தீங்கு விளைவிக்கும் விஷயங்களிலிருந்து பாதுகாக்கவும். மூன்றாவதாக மிக முக்கியமானது ஆன்மீக பயிற்சி. உங்கள் உணவு மற்றும் எண்ணங்களை மாற்றுவது மட்டும் போதாது. திரட்டப்பட்ட அந்த சக்தியை அதிகரிக்க ஒரு பம்ப் தேவை. அந்த பம்ப் பிராணாயாமம். யோகா அஸ்வினி முத்ரா, வஜ்ரோலி முத்ரா மற்றும் பந்தங்களை விவரிக்கிறது. நீங்கள் மூலபந்தத்தை பயிற்சி செய்யும் போது, உங்கள் மூச்சை கட்டுப்படுத்தும் போது கீழ்நோக்கி பாய தயாராக இருந்த ஆற்றல் முதுகுதண்டு வழியாக சுஷும்னா நாடி வழியாக மேலே செல்ல தொடங்குகிறது. சிர்ஷாசனம் அல்லது சவர்பாசரம் போன்ற தனைப்பேர்ந்தவரணைகள் இதற்கு பெரிதும் உதவுகிறன. ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி இரத்த ஓட்டம் மூளைக்கு திருப்பி விடப்படுகிறது. இதன் காரணமாக விந்துவின் ஆற்றலும் மூளையை நோக்கி பாய்கிறது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு ரகசியமான மற்றும் தாந்திரீக ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இது விந்துவை 10 முறை ஓஜஸாக மாற்றும் செயல்முறையை துரிதப்படுத்தும். அதை வெறுமனே பிடித்துக் கொள்வது வேலை செய்யாது. அது இயக்கப்பட வேண்டும். இது முதுகெலும்பு சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. இது இரவில் தூங்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மனப்பயிற்சி.
உங்கள் உடலில் சக்தியின் தனத்தை உணரும் போதெல்லாம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் முதுகெலும்பில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் முதுகெலும்பு ஒரு கண்ணாடி குழாய் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் பெரினியத்தின் அடிப்பகுதியில் தொடங்கி உங்கள் தலைவரை செல்லும் ஒரு குழாய். நீங்கள் சுவாசிக்கும் போது ஒரு வெள்ளை ஒளிரும் திரவம், ஒரு வெள்ளை ஒளி உங்கள் முதுகெலும்பில் கீழ்ப்பகுதியில் இருந்து மேலே இழுக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு வெப்பமானியில் பாதரசம் எழுவது போல அல்லது ஒரு சிரிஞ்சிலிருந்து தண்ணீர் மேலே இழுக்கப்படுவது போல. நீங்கள் உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளும்போது, அதாவது அந்த ஒளி உங்கள் தலையின் மையத்தில் உங்கள் மூளைக்குள் பரவி அங்கு குவிவதை உணருங்கள். இது வெறும் கற்பனை அல்ல. யோகாவில் ஒரு கொள்கை உள்ளது, யாத்ரா திருஷ்டி தத்ரா புஸ்தி. அதாவது உங்கள் கவனம் எங்கு சென்றாலும் ஆற்றல் பாய்கிறது. உங்கள் ஆழ்மனதில் ஆற்றலை மேல் நோக்கி பாயவிடுமாறு நீங்கள் மீண்டும் மீண்டும் சமிக்ஞை செய்யும்போது உடல் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. இந்த நுட்பம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது காமக்கு பதுமையான நெருப்பை கூட குளிர்ச்சியாகவும் தீவிரமாகவும் மாற்றும். இந்த பாதுகாக்கப்பட்ட ஆற்றல் மற்றொரு அற்புதமான விளைவை கொண்டுள்ளது. இது பண்டைய இந்தியாவில் வாக்சித்தா என்று அழைக்கப்படுகிறது. இது கொஞ்சம் மர்மமானது, ஆனால் 100% உண்மை. ஒரு மனிதன் தனது விந்துவை நீண்ட நேரம் பாதுகாக்கும் போது அவனது நாவும் பேச்சும் ஒரு சிறப்பு சக்தியை பெறுகின்றன. அவன் என்ன சொன்னாலும் உண்மையாகிவிடும். அவனது வார்த்தைகள் ஒருபோதும் காலியாகாது. ஏனென்றால் வார்ச்சல், ஒளி, அதிர்வு ஒரு சாதாரண மனிதனின் வார்த்தைகளுக்கு எந்த எடையும் இல்லை. ஏனெனில் அவற்றுக்கு காப்பு சக்தி இல்லை. அவற்றின் ஜெனரேட்டர் காலியாக உள்ளது. ஆனால் ஒரு பிரம்மச்சாரி ஆண்மையுள்ள மனிதன் பேசும்போது அவனது வார்த்தைகள் மாதங்கள் மற்றும் வருடங்களாக திரட்டப்பட்ட அவனது உயிர் சக்தியால் ஆதரிக்கப்படுகின்றன. இயற்கை அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதனால்தான் பண்டைய காலங்களில் மக்கள் முனிவர்களின் சாபங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் பயந்தார்கள். அது மந்திரம் அல்ல, அது அவர்களின் விந்து பாதுகாப்பிலிருந்து பிறந்த அவர்களின் வாக்சித்தா. இன்றைய அறிவியல் யுகத்தில் நீங்கள் அதை ஈர்ப்பு விதி என்று அழைக்கலாம். உங்கள் அதிர்வு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் நினைப்பதெல்லாம் ஒரு காந்தம் போல உங்களிடம் ஈர்க்கப்படும். அது வெற்றியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஒரு நபராக இருந்தாலும் சரி. நீங்கள் பொருட்களை துரத்த வேண்டியதில்லை, விஷயங்கள் உங்களை துரத்தும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசி விஷயம் பாதுகாப்பு. கண்ணுக்கு தெரியாத அலைகள் மற்றும் அதிரால்கள் இந்த உலகில் நாம் வாழ்கிறோம். சில நேரங்களில் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் மோசமாக உணர்கிறீர்கள். நீங்கள் ஒருவரை சந்திக்கும்போது உங்கள் ஆற்றல் குறைகிறது. அதை நாம் தீய கண் என்று அழைக்கிறோம். அல்லது மற்றவர்களின் எதிர்மறையை நீங்கள் உறிஞ்சுகிறீர்கள். ஓஜஸ் உங்கள் வைரஸ் தடுப்பு, அது உங்கள் ஆற்றல் கவசம். ஓஜஸ் வலிமையான ஒருவர் தன்னை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்குகிறார். எந்த தீய கண்ணோ, எந்த சூனியமோ, பொறாமையோ அல்லது எந்த எதிர்மறை எண்ணங்களோ அந்த கவசத்தில் ஊடுருவ முடியாது. ஒரு நபர் கூட்டத்திலும் கூட தனிமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார். உலகின் சேற்றிலும் கூட அவர் தாமரை போல தூய்மையாக இருக்கிறார். அழுக்கு அவரை தொட முடியாது. பிரம்மச்சரியம் என்றால் நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அல்லது துறவியாக மாறக்கூடாது என்று அர்த்தமல்ல. திருமண வாழ்க்கையிலும் கூட பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கலாம். அது கட்டுப்பாடு என்று பொருள். அதாவது நீங்கள் உங்கள் சக்தியின் எஜமானர், அதன் அடிமை அல்ல. நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அதை பயன்படுத்துகிறீர்கள். அது உங்களை பயன்படுத்துகிறது என்பதல்ல. இந்த பாதை எளிதானது அல்ல. ஆனால் நீங்கள் உங்கள் மனதை வெல்லும் நாளில் நீங்கள் உலகை வெல்வீர்கள். நீங்கள் ஒருபோதும் சோர்வடையாத ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மனம் எப்போதும் அமைதியாகவும் நிலையானதாகவும் இருக்கும் இடத்தில். நீங்கள் செய்ய திட்டமிட்டதை நிறைவேற்றிய பின்னரே நீங்கள் ஓய்வெடுக்கிறீர்கள். இது கற்பனை அல்ல, இது ஒரு ஆண்மையுள்ள மனிதனின் உண்மை. நீங்கள் உங்கள் உடலை ஒரு கோவிலாக மாற்ற வேண்டும், குப்பை தொட்டியாக அல்ல. இந்த கோவிலின் கருவறையில் ஓஜஸ் விளக்கை ஏற்ற வேண்டும். இந்த விளக்கு ஏற்றப்படும்போது அதன் ஒளி இருளில் மறைந்திருக்கும் அனைத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். எனவே இன்றே, இப்போதே உங்களுக்குள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். இந்த தீர்மானம் வேறு யாருக்கும் பெருமை காட்டுவதற்காக அல்ல, உங்கள் இருப்பை காப்பாற்றுவதற்காக. கடவுளிடமிருந்து வந்த இந்த பிரசாதமான இந்த திரவ தங்கத்தை வீணாக்க மாட்டேன் என்று உறுதியெடுங்கள். உங்கள் சக்தியை ஓஜஸாக மாற்றி ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவேன் என்று உறுதியெடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு துறவி.